திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம். 16ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற போகிறார். அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசத்துல இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட பயணப்பட போகிறார். கூட சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்க போறாங்க. சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உச்சத்துலதான் இருக்கார். சனி வக்ர கதியில் இருக்கார். இருப்பினும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மிதுன வீட்டுல இருக்கிறார். இப்போ குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் பாத்துட்டீங்கன்னா நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பலம் பெற்று பலமாக இருக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காக முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டுல இருக்காருங்க. 2ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ ராசி அதிபதி 8இல் மறைந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் விபரீத ராஜயோகங்கள் வந்து சேரும். திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள். 8ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லும், திடீர் பண இழப்புகளையும் அது சொல்லும். அதனால உங்க ராசி அதிபதி நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சோ 8இல் இருந்தாலும் யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். சரி, தசாபுத்திகள் நல்லா இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. 8ஆம் இடங்கிறது அதிகமான சிந்தனைகள். சோ கொஞ்சம் யோசிச்சு எல்லா விஷயத்திலையும் களம் இறங்குவது என்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம 8இல் செவ்வாய் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தசாபுத்திகள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் எல்லாமே கிடைச்சிடும். அதனால எந்த குறைவுகளும் இல்லை. சோ கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை ஆட்கள் மூலமாக கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பது என்பது நல்லது. சரி, அடுத்தது சுக்கிரனுங்க. 7 மற்றும் 12ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காரு 16ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல ஆட்சி பலம் பெற்று 12ஆம் வீட்டுக்கு வந்து விடுவார். ஏன்னா 7ஆம் அதிபதி 11இல் இருந்தால் அது நீசமாக இருந்தாலும் ஒரு காலகட்டங்கள் நீசத்தன்மைக்குண்டான பாதிப்புகளையும் கொடுக்கும். அந்த 11ஆம் இடங்கள் ஒரு யோகஸ்தானம், லாபஸ்தானம். அதுக்குண்டானதை 2 விஷயத்தையும் கொடுத்துரும். அதனால கொஞ்சம் தடை தாமதங்கள் லாபத்தில் இருந்தாலும் கூட கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ கண்டிப்பா கேட்ட பணம் கிடைக்காட்டி கொஞ்சமாவது வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்ப 12ஆம் அதிபதி அங்க போய் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12இல் சுக்கிரன் இருந்து ஆட்சியோ உச்ச பலம் பெற்று இருந்தால் பஞ்சனை யோகம்னு பெயரங்கிறது. இந்த பஞ்சனை யோகம் என்ன பண்ணா நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யத்தை கொடுக்கும். 12ஆம் இடம் தான் பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவியினுடைய செக்ஷுவல் லைஃப் சொல்லக்கூடிய ஒரு இடம். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் இந்த சுக்கிரன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தீர்த்த யாத்திரைகள் போறது, சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. பெண்கள் மூலமாக பணவரவோ உதவிகளோ கிடைக்கக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பெண்கள் மூலமாக கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் வருவாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. சோ இதெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அடுத்தது புதன் பகவான். புதன் யார் உங்க ஜாதகத்துக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல இருக்காரு. பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 10இல் 11இல் ஒரு பாவி இருக்கணும். கொஞ்சபட்சம் இந்த 2 கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பாவியாவது இருக்கணும். அப்படி இல்லையா அந்த லைஃப் நல்லா இருக்காது. ஆனா இப்போ உங்களுக்கு பாருங்க 10ஆம் இடத்துல 3 பாவிகள், சூரியன், கேது, புதன். புதன் சுபத்தன்மையை பெற்று இருந்தாலும் கூட ராகு கேதுகளோடையோ பாவ கிரகத்தினோடய சேரும் பொழுது பச்சோந்தி தன்மை அவர்கள் எந்த கிரகத்தோட சேர்றாங்களோ அதனுடைய தன்மையை கொடுக்கும். அப்போ பாவ கிரகங்களோட சேரும்போது பாவத்தன்மை அவர் பெற்று விடுவார் ஒரு 21ஆம் தேதி வரைக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 8ஆம் அதிபதி 21ஆம் தேதி வரைக்கும் சூரியன் கேதுவோட சேரும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரும் லாபங்கள், தொழில் வளர்ச்சி, தொழில்ல புதிய புதிய நபர்கள் உருவாகுவது, நீங்க பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பு,
தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் விலகிறது, தடை தாமதங்கள் கொஞ்சம் விலகி போறது அப்படிங்கிற அமைப்புகளை கொடுத்தே தீரும். அப்ப அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 21ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு புதன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்றுவார். அதுக்கப்புறம் பெரும் லாபங்கள். கேதுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஞானத்தை கொடுத்தே தீருங்க, அதுல எந்த குறைகளும் இல்லை. அப்போ எப்படி தொழில் பண்ணலாம், எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம், எங்க நமக்கு ஷார்ட்கட் இருக்கு, எதுல ஈஸியா சம்பாரிச்சு வெளியே வர முடியும், நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே இந்த கேது சொல்லி கொடுத்துரும். இங்க புதன் இங்க இருக்கிற வரைக்கும். அதற்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி லாபம் வந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கே அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா, அதை வந்து அப்படியே ரீகால் பண்ணி 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 செயல்படுத்தி கொள்ளுங்கள். சோ பெரும் லாபம் அப்படிங்கிறது எல்லாமே 21ஆம் தேதிக்கு மேலதான் பெரும் லாபம். சுக்கரன் நீங்க வந்தோடனே உங்களுடைய பிரஷர் எல்லாமே குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரும் லாபங்கள், நல்ல வருமானங்கள், எதிர்பார்க்கறதுல பண வரவு கிடைக்கிறது, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே நிச்சயமா புதன் கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற விதிகள் உண்டு. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா அது வந்து பித்ரு தோஷத்தினுடைய உச்ச நிலைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னா இந்த கிரகம் மீண்டும் இதே இடத்துக்கு வர்றதுக்கு 18 வருஷம் ஆகும். அது ஆட்சி பலம் பெற்று சூரியனோட வர்றதுக்கு 18 வருஷம் ஆகும். இப்ப ரொம்ப நாளா திதி தர்ப்பணங்கள் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் போய் கொடுத்துட்டு வாங்க. பல வருடங்களாக உங்களுடைய முன்னோர்கள் பசியோடு இருந்தாலும் கூட இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையும் இந்த திதி தர்ப்பணங்களும் கண்டிப்பாக உங்க முன்னோர்கள் ஏத்துக்குவாங்க. ஏத்துக்கிட்டு உங்க முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டாலே குலதெய்வ வழிபட்டு உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் சக்சஸ் தான். எல்லா விஷயங்களுமே நீங்க நினைச்சது மாதிரி நடக்கும். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ராமேஸ்வரமோ காசியோ எந்த உங்க ஊருக்கு பக்கத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆத்துக்கட்டை யாரு திதி தர்ப்பணங்கள் கொடுத்தாலும் நீங்க போய் செய்து கொண்டு வரும்பொழுது இந்த மாதம் மிகுந்த யோகத்தை நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்கள் பெறுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மாவை குறிக்கக்கூடியவர். உங்க ஜாதகத்துல 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். அப்ப கர்மஸ்தானத்துக்கு அதிபதி அது நல்ல கர்மாவா தீய கர்மாவா நீங்க பிறந்திருக்கிறீங்களா அப்படின்னு தெரியறதுக்கு பாத்துட்டீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். அப்ப 10ஆம் இடத்த அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது நீங்க வாண்டடா போய் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத கர்மாக்கள், கெட்ட கர்மாக்கள் அப்படிங்கிறது வராது. ஏதோ ஒரு வழியிலையோ கண்ணீர்லயோ மன வேதனையிலயோ நம்ம கர்மா கழிங்கிறது விதி இருக்கு, சாஸ்திர விதி இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளே வாண்டடா போய் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இல்லையா. பெருசா வர்றது சிறுசா போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக நீங்க உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணமோ அல்லது திலஹோமமோ ஏதோ ஒண்ணு உங்களால என்ன முடியுதோ அதை செய்து வரும் பொழுது வாழ்க்கையில பெரிய வளர்ச்சியும் அதே போல தொழில நல்ல வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுங்க. பொதுவா ராசி அதிபதி மறைஞ்சு நிற்கும் பொழுது எதையும் முன்னாடி போய் செய்யாதீங்க. அங்க உங்களுக்கு பப்ளிசிட்டி ஆகவும் மாட்டீங்க, நீங்க செஞ்சதுக்கு நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால பொதுவா ராசி அதிபதி மறைஞ்சிருக்கும் போது எந்த விஷயத்தை செய்தாலும் பின்னிருந்து செய்யணும். நீங்க ஆயுதமா நிக்க கூடாது, ஆனா ஆயுதத்தை உருவாக்குற நபரா நீங்க இருக்கலாம். அதனால வந்து பின்னாடி இருந்து செயல்படுத்துறதா நல்லது. மனைவியோ குழந்தைகளோ எதாக இருந்தாலும் அவங்கள வச்சு எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. பட் நீங்க இந்த காலகட்டங்களை எதை செய்தாலும் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் அமைதியாக, நிதானமாக என்ன செய்றீங்க, எங்க போறீங்க, எங்க வர்றீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து செயல்படுத்துவது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. இந்த மாதத்துல இந்த 16ஆம் தேதி செகண்ட் ஹாஃபுக்கு மேலதான் ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. சனி உங்க ஜாதல் வக்ரமாக இருக்காரான்னு பாருங்க. சனி 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக இருக்கிறார். அப்ப 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 5ல் வக்ரமாக இருக்கும் பொழுது உங்க ஜாதகத்திலும் சனி வக்ரமாக இருந்து விட்டால் நீங்க என்ன முயற்சி செய்து வேலைகள் செய்தாலும் சக்சஸ் ஆகும். வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். மனசு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் நிம்மதியா இருப்பீங்க. அதே போல குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான பணவரவுல செம்மையா வரப்போகுது இந்த மாசம். சனி வக்ரமாக இருக்கிற வரைக்கும் பணவரவுக்கு குறைவுகள் இல்லை, ஏதோ ஒரு வழியில வந்துடும். அதே போல பாருங்க, சனி வக்ரமாக உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுன்னா ஏதாவது இடமோ வீடோ பாதியில நிக்குது, கட்ட முடியாம இருக்கிறீங்க, விற்க முடியாம இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் இப்ப சேல்ஸ் ஆயிரும். அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி நீங்க பாத பூஜையை என்ன பண்ணி புண்ணியாச்சனை பண்ணிடுவீங்க. எதுல பாதக்கால் போட்டு நிறுத்துறீங்க, பாதியோட நிக்குது, என்ன இருந்தாலும் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா அந்த மூவிங்ல ஸ்டார்ட் ஆகி அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. சோ பொதுவா விருச்சகம் எதையுமே டக்கு டக்குன்னு செய்யக்கூடியதுதான். பட் இந்த மாசம் ராசி அதிபதி மறைஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க.
முருகனுடைய வழிபாடும் அதே போல நடராஜ பெருமானுடைய வழிபாடும் ரொம்ப சக்சஸ் கொடுக்கும் இந்த மாசம். சோ உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, அல்லது ஒரு முறை நடராஜரை போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அந்த செவ்வாய்க்கிழமை பார்த்து நடராஜர் வழிபாடு பண்றது இன்னும் விசேஷம், அல்லது புதன்கிழமை வழிபாடு பண்றது அதை விட விசேஷம். இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள் கண்டிப்பாக நடராஜரையும் முருகனையும் வழிபாடு செய்து வரும்பொழுது பல தடைகள் பல பிரச்சனைகள் உங்களை விட்டு வெளியேறும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. சோ இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் கிரகங்கள் உங்க ஜாதகத்துல எப்படி அமர்ந்திருக்கின்றார்களோ அது ரீதியாகவும் சிலது மாறுபடலாம். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடியிலே சரணம்.